கோவை மாவட்ட கால்பந்தாட்ட சங்க தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் திடீரென இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஆக்ட் எடுக்கிறதுல சொசைட்டி ஆக்டுகளாக இருக்கிறாங்க. எதுவுமே அநியாயம், அத்தனை அநியாயம். எலெக்ஷன் பிரீத்திங் டைம் கூட கொடுக்கல. நிறைய பேர் எங்களோட தேர்தலில் முறைகேடு நடப்பதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டும் நிலையில் போலீசார் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். இந்த மோதலில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? முழு விவரம். அதாவது கோவை மாவட்ட கால்பந்து சங்கம் என்பது கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தினுடைய தேர்தல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழுவுக்கான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் பணியானது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு கடைசியாக இந்த தேர்தலானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 23ஆம் ஆண்டு அந்த நிர்வாகிகளுக்கான பதவிக்காலம் முடிந்த நிலையில 23ஆம் ஆண்டு இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் நடத்திய போது ஒரு தரப்பினர் அந்த தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 பிரிவினர் தனித்தனியாக தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு தரப்பினர் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்ந்த நிலையில அண்மையில் நீதிமன்ற தீர்ப்பானதை வெளியிட்ட நிலையில இன்றைய தினம் இதற்கான தேர்தலானது துவங்கி நடைபெற்று வந்தது. சுமார் 11 மணி அளவில் இந்த சங்கத்திற்கான தேர்தல் துவங்கிய நிலையில ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில இந்த தேர்தல் நடைபெறும் என்று அதற்குரிய வேட்புமனு தாக்கலானது துவங்கியது. அப்போது இந்த சங்கத்தில் ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்த ஒரு தரப்பினர் தேர்தல் முறைகேடாக நடப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சூழல்ல தற்பொழுது செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு தரப்பினர் அவருக்கு அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையை தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும், ஆனால் உறுப்பினருக்கான அந்த பதவியில் நீடிக்க முடியாது என கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட சூழலில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஒரு தரப்பினரும், தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து கோவை காந்திபுரம் காட்டூர் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனிடையே வந்து அந்த தேர்தலானது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஆர்வி விடுதியில வந்து நடைபெற்ற நிலையில அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி மட்டுமே பெற்றிருந்தார்கள். தேர்தல் நடத்துவதற்கான அனுமதியை பெறவில்லை என்று கூறி ஹோட்டல் நிர்வாகமும் உடனடியாக அறையை காலி செய்யுமாறு அவர்கள் கூறவே இது ஒரு பதட்டமான சூழல் உருவாகியது. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் 2 மூத்த வழக்கறிஞர்கள் தலைமையில் தான் தற்போது இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் பிரச்சனைகள் ஏற்படும் சூழல்ல உடனடியாக அந்த விடுதியை அறையை காலி செய்யுமாறு அவர்கள் கூறி வருகின்றனர். தற்போது காவல்துறையினர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில அவர்கள் அமைதியான முறையில் இந்த தேர்தலை வந்து துவங்கி நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் இந்த தேர்தல் நடந்தாலும் இந்த தேர்தல் செல்லாது, இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று ஒரு தரப்பினர் தற்போது கூறி வருகின்றனர். தற்போது இந்த தேர்தலுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது தேர்தல் நடைமுறைகளானது தற்போது துவங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.